வணக்கம். 2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி இந்த ராசிகளுக்கு பொற்காலமாக அமையப் போகிறது. இதில் உங்களது ராசியும் இருக்கான்னு பார்க்கலாம். 2025 ராகுகேது சேர்க்கை மேஷம், மிதுனம், விருச்சிகம், மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். பணவரவு, தொழில் முன்னேற்றம், வெளிநாட்டு பயணம் மற்றும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது. உழைப்புக்கு பலன் கிடைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மீன ராசி ராகுகேது 2025 மீன ராசிக்காரர்களுக்கு பல லாபகரமான வாய்ப்புகளை வழங்கும். இந்த ஆண்டு நீங்கள் சில சுப காரியங்களுக்கு பணம் செலவிடலாம். இந்த காலகட்டத்தில் வேலைக்குச் செல்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிப்பதோடு உங்கள் அனைத்து தடைப்பட்ட காரியங்களும் நிறைவேறும். மிதுன ராசி ராகுகேது சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கலாம். ராகுகேது பெயர்ச்சியால் 2025 வாகன யோகம் உண்டாகும். விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுகேது மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். 2025 சில சுப நிகழ்வுகள் நடைபெறும். இந்த ராசிக்காரர்கள் சிலர் இந்த ஆண்டு திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுக்கு பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பணம், சொத்து மற்றும் நிலத்திலிருந்து மகிழ்ச்சி கிடைக்கும். புதிய வாகனம் போன்றவற்றை வாங்கலாம். மேஷ ராசி 2025 ராகுகேது சேர்க்கை மேஷ ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புண்டு. தொழிலிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். மேலும் நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். மகர ராசி மகர ராசிக்காரர்கள் 2025 தங்கள் உழைப்புக்கு பலனை பெறுவார்கள். நீங்கள் இப்போது எடுக்கும் முயற்சிகள் 2025 ராகுகேது சேர்க்கையால் நல்ல பலன்களை தரும். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கும். இந்த ஆண்டு நீங்கள் பல மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்ளலாம்.